ஓ சாரிங்க, இன்னைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, ரெடி ஆகிட்டு வா, சாப்பிட்லாம். சாப்பிடலாமா? நான் இன்னும் சமைக்கவே இல்லைங்க. சரி, நான் சப்பாத்தி போட்டுறேன். கிரேவி மட்டும் கடையில் வாங்கிக்கலாமா? டெய்லி இங்கே இதுதான் சாதனா நடக்குது. நான் ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஆஃபீஸில் லேட் ஆயிடுது, நான் என்ன பண்ணுறது? என்னது ட்ரை பண்றியா? இங்க வீடு எப்படி இருக்கு தெரியுமா? போட்டது போட்டபடியே கிடக்குது. பிள்ளைங்களை ஒழுங்கா பாத்துக்க முடியல. பேசாம நீ வேலையை ரிசைன் பண்ணிடு. இந்த 4 காசு நமக்கு ஒன்றும் தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் சாப்பிட கூப்பிட்றாங்க. நம்ம போனால் இந்த மாதம் பட்ஜெட்டில் துண்டு விழுந்துரும். சரி விடு, போவேணாம். பாப்பா நீ அழுகாத, உனக்கு டாய் தானே வேணும். இந்த மாதம் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு வாங்கி தர சொல்கிறேன். அப்பாட்ட கேட்போம். இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, ஆனால் விலை 5000 ரூபாய். ஆசையாக இருக்குது. அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் இந்த மாதம் வாங்க முடியுமான்னு. என்னாச்சுங்க? இந்த மாசம் ஃபினான்ஸ் ரொம்ப டைட்டா இருக்கு. சரி, உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? இல்லைங்க, நான் ரிசைன் பண்ண மாட்டேன். என்ன சொன்ன? நான் என் கெரியர்லேருந்து ரிசைன் பண்ண மாட்டேன். இது வெறும் 4 பைசா இல்லைங்க. என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், என்னோட சுதந்திரம். அது மட்டும் இல்லை, இந்த 4 பைசாவோட மதிப்பு எனக்கு ரொம்ப முக்கியம்.